இலான் மஸ்கே அதிர வச்ச ஒரு ஆப்பிரிக்கன் சயின்டிஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அவர் கண்டுபிடிச்ச காரை பார்த்து உலகமே ஷாக் ஆயிடுச்சு. இலான் மஸ்குடைய டெஸ்லா கார் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் ஓடக்கூடிய கார். அதுக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணணும், பேட்டரி காலியாகிடும், நீங்கள் சார்ஜ் பண்ணணும். ஆனால் இந்த ஆப்பிரிக்கன் இன்வென்டர் கண்டுபிடிச்ச காருங்கிறது நீங்கள் சார்ஜ் பண்ண தேவையே இல்லை. ஒரு வாட்டி காரை வாங்கிட்டீங்கன்னா போதும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அப்படின்னு உங்களுக்கு ஷாக் ஆகுதுல்ல? இப்படி தான் உலகமே ஷாக் ஆச்சு. ரேடியோ வேவ்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ரேடியோ வேவ்ஸில் இருந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ணி அந்த பவர் மூலமாக பேட்டரியை தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கிட்டு இந்த காருங்கிறது ஓடும் அப்படின்னு சொன்னவர் இந்த சயின்டிஸ்ட். இந்த ஆப்பிரிக்க விஞ்ஞானியுடைய பெயர் மேக்ஸ்வெல் சிக்கம்புட்சோ. ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய ஜிம்பாப்வே நாட்டில் பிறந்து வளர்ந்து தன்னைத்தானே உருவாக்கிக்கிட்ட ஒரு விஞ்ஞானி. இவர் பெருசாக படிக்கவே இல்லை. 14 வயசில் பள்ளிக்கூடத்தில் இருந்து ட்ராப் அவுட் ஆனவர். படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டவர். சொந்தமாக அவரே யோசித்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கிட்டு இப்படி ஒரு விஞ்ஞான புரட்சி அப்படிங்கிறத அவர் செஞ்சுருக்கார். இவரோட கண்டுபிடிப்பை பார்த்து ஜிம்பாப்வே பயங்கரமாக புலங்காகிதம் அடைஞ்சது. ஜிம்பாப்வே பிரசிடெண்ட்டே இவரை நேரில் கூப்பிட்டு பாராட்டினார். ஆப்பிரிக்கா ஒரு விஞ்ஞான புரட்சிக்கு தயாராகிட்டுருக்கு. இனிமேல் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸை நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, நம்மளுடைய சொந்த டெக்னாலஜிஸை நம்ம மேம்படுத்துவோம் அப்படின்னு இவரை எக்ஸாம்பிளாக வச்சு பேசினார். இப்படி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச இவர் உண்மையிலேயே ஒரு விஞ்ஞானி கிடையாது. நான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காசு பார்க்கக்கூடிய ஒருத்தராக தான் இவர் இருந்திருக்காருன்னு ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அத்தனையும் நடிப்பா. யார் இந்த மேக்ஸ்வெல் சிக்கம்புட்சோ? ஜிம்பாப்வே நாட்டை சார்ந்த இவர் 14 வயசு வரைக்கும் படிச்சிருக்கார். ஹையர் ஸ்டடீஸ் நம்ம +1 +2 மாதிரி படிக்க வேண்டிய காலகட்டத்தில் படிப்பை பாதிலே நிறுத்திட்டார். படிக்கிறதுக்கு பெருசாக வசதி இல்லை அப்படின்னு சொல்லி கிடைச்ச வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கார். அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக்ஸ் மேலாம் ஆர்வம் வந்து அவரே நோண்டி பல விஷயங்களை கற்றுக்கிட்டார். இப்படி கற்றுக்கிட்டவர் என்கிட்ட ஒரு புதிய ஒரு கண்டுபிடிப்பு இருக்குது அப்படின்னு 2003 வெளியில் பேச ஆரம்பித்தார். அது என்ன கண்டுபிடிப்பு அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ரேடியோ வேவ்ஸில் இருந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். இதுக்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஜென்ரேட்டரை உருவாக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த ஜென்ரேட்டருடைய பெயர் கிரீனர் பவர் மிஷின் அப்படிங்கிற GPM. இந்த மிஷின் எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னார். இந்த மிஷின் மூலமாக பல புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்க முடியும் அப்படின்னு அவர் சொன்னார். ஆமாங்க, இப்போ நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருட்கள்லையுமே எலக்ட்ரிசிட்டி தேவையாக இருக்குல்ல. இனிமேல் எலக்ட்ரிசிட்டிங்கிறதே தேவையில்லை. மாதம் கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாகிட்டு இருக்குங்கிற பயமும் இல்லை. இப்படி ஒரு சிம்பிளாக ஒரு மிஷினை வாங்கி வச்சிட்டா போதும், வீட்டுக்கு தேவையான எல்லா கரண்ட்டும் இந்த மிஷினே உற்பத்தி பண்ணி தந்துடும். எப்படி இருக்கு? செமையாக இருக்குல்ல? இதை தான் அவர் சொன்னார். இதை சொன்ன உடனே அவருக்கு ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது கிடச்சிது. அதை வச்சு செயிட் டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்குறார். இந்த நிறுவனத்தை தொடங்கினதுக்கப்புறமா இந்த டெக்னாலஜியை அடிப்படையை வச்சு நான் பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார். அப்படி அவர் முதல்ல உருவாக்கின ஒரு பொருளுங்கிறது செல்ஃப் பவர் டெலிவிஷன். டிவிங்கிறத ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம், அது மட்டும் பண்ணால் போதும். தேவையில்லாமல் போய் சுவிட்ச் ஆஃப் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா இதுவே கரண்ட்டை உற்பத்தி பண்ணி இதுவே தனக்கு தேவையான எல்லா பவரையும் பார்த்துக்கும் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறமா அவர் இறங்கினது தான் ரொம்ப பெரிய மேட்டர். ஒரு EV கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னார். இந்த EV காருங்கிறது என்ன? இந்த GPM டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அந்த GPM டெக்னாலஜியை யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு கார் இது. இந்த கார் 1000 கிலோமீட்டருக்கு மேலே கூட ஓடும். கரண்ட்டுங்கிறது தேவையே இல்லை. இந்த காரே தனக்கு தேவையான பவருங்கிறத உற்பத்தி பண்ணிக்கும். கவலைப்படவே தேவையில்லை. ஒரு வாட்டி கார் வாங்கினா போதும், நிம்மதியாக லைஃப்பை ரன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி உலகமே யாராவேன் அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு ஆயிடுச்சு. டெஸ்லாவுக்கு போட்டியாக ஆப்பிரிக்காவில் ஒரு சாதனை நிகழ்ந்திருக்கு அப்படின்னு ஆப்பிரிக்கன் மீடியாஸ்லாம் அவரை எடுத்து கொண்டாட ஆரம்பித்தாங்க. மேக்ஸ்வெலுக்கு முன்னாடி மஸ்க் ஒன்றுமே கிடையாது, காலியாக போகிறாரு அப்படிலாம் சொன்னாங்க. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில் ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. ஜிம்பாப்வேவுக்கு பெருமிதம் தாங்க முடியல. அந்த நாட்டுடைய பிரசிடென்ட் எமர்சன் மனாங்காக்வா நேர்லேயே கூப்பிட்டு பாராட்டினார். இப்படி மீடியாவிலேருந்து எல்லாருமே அவரை கொண்டாடினாங்க. அவரை அப்படி கொண்டாடுறதுக்கு காரணம் அவர் செஞ்ச இன்வென்ஷன் மட்டும் இல்லை, அது ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. தொடர்ந்து ஆப்பிரிக்காவில் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறதா நடந்திருக்கு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் தொடர்ந்து ஆப்பிரிக்காவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடு தான் அவங்கள டீல் பண்ணுறதுங்கிறதே நடக்குது. அதெல்லாம் உடைக்கக்கூடிய விதமாக இங்கேருந்து ஒரு புது இன்வென்ஷன் கிடச்சிருக்கு அப்படின்னு உடனே அதை பெருசாக எடுத்து கொண்டாடினாங்க. அவரை ஒரு ரோல் மாடலாக வச்சு நிறைய இளைஞர்கள் இதே மாதிரி இன்வென்ஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பல இடங்களுக்கு போய் அவர் பேச ஆரம்பித்தார். என்னோட இன்வென்ஷன் வேறு மாதிரி ஆக போகுது, உலகத்தையே மாற்ற போகுதுன்னா சொல்ல ஆரம்பித்தார். அப்படி சொன்னதோடு அவர் நிற்கல, அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தார். அங்கே தான் அவருடைய ஸ்கேமுங்கிறதே ஆரம்பிச்சிருக்கு. என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருக்கிட்டையும் ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத வாங்கியிருக்காரு. கார் டெலிவரிக்கு ஒரு அமௌண்ட்டை கட்டுங்க அப்படின்னு சொல்லி ப்ரீ புக்கிங் வாங்கியிருக்காங்க.
எப்படியாவது அந்த காரை வாங்கணும்னு சொல்லி அவர் கேட்ட ரேட்டுக்கு எல்லாருமே ப்ரீ புக்கிங் அப்படிங்கிறத பண்ணாங்க. 6 மாதத்துலேருந்து 1 வருஷத்துக்குள்ளே டெலிவரி ஆகிடும் அப்படின்னு சொன்னார். ஆனால் டெலிவரிங்கிறது நடந்த மாதிரியே தெரில. அதுக்கான ப்ரொக்ரெஷனுக்கான எந்த விஷயமும் நடந்த மாதிரியே தெரில. ஆனால் தொடர்ந்து அவர்கிட்ட இருந்து இன்வென்ஷன்ஸுக்கான அறிவிப்புங்கிறது வந்துக்கிட்டே இருந்துச்சு. புதுசாக ஒரு ஹெலிகாப்டர் அவர் அனௌன்ஸ் பண்ணார். செயித் ஹெக்ஸ்காப்டர் அப்படிங்கிறது அதோடைய பெயர். இந்த ஹெலிகாப்டருங்கிறது வெறும் ஒரு ஃபியூயலில் ஓடாது, 6 வகையான ஃபியூயலில் ஓடும். அதாவது நார்மலாக ஹெலிகாப்டருக்கு என்ன ஃபியூயல் தேவைப்படுமோ அந்த ஃபியூயல் மட்டும் இல்லை, சோலார் பவரில் ஓடும். அது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்ச அந்த ஜிபிஎம் டெக்னாலஜிலையும் ஓடுன்னு சொன்னார். இப்படி ஹெலிகாப்டர் மட்டும் இல்லை, எவ்வளோ கிலோமீட்டர் வேணால் பயணிக்கக்கூடிய ட்ரோன் என்கிட்ட இருக்குது, அதை நான் உருவாக்கிட்டேன், அதுவும் தன்னைத்தானே சார்ஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி குட்டியாக ஒரு ஜென்ரேட்டர் மாதிரியான ஒரு யூனிட்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். இந்த யூனிட் வந்து 600 வீடுகளுக்கு வந்து பவர் சப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னார். யோசிச்சு பாருங்கள், ஒரு கேட்டர் கம்யூனிட்டிக்குள்ளே இத்தனை டிவைஸ் வச்சா போதும், அத்தனை பேருக்கும் கரண்ட் இருக்குன்னா எவ்வளோ சூப்பர் மேட்டராக இருக்கும். எல்லோரும் என்னடா 50 மிரட்ராப்பில் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இது எல்லாமே ப்ரோட்டோடைப்பாக இருந்துச்சு, இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்துச்சே தவிர ப்ராக்டிக்கலாக எந்த விதத்துலையும் ப்ரொடக்ஷனுக்கு அது வரவே இல்லை. ஆனால் இது மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் வந்துக்கிட்டே இருந்துச்சு. உலக அளவில் நிறைய சயின்டிஸ்ட்லாம் இவர் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு, இப்படிலாம் வந்து கரண்ட்டை உற்பத்தி பண்ண முடியாது, தேவையில்லாமல் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு அவரை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. பார்த்தீங்களா, நம்ம டெக்னாலஜியை பார்த்து மேக்ஸ்வெல்லை பார்த்து இவங்களாம் பயப்படுறாங்க, அதனால தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்களுக்கே புரிய ஆரம்பிச்சது உண்மையிலேயே அது ஃப்ராடுத்தனம் தானான்னு. ஏன்னா கொடுத்த காசு திரும்பவும் வரல, சொன்ன மாதிரி ப்ராடக்ட்டும் வரல, தள்ளி போய்கிட்டே இருக்குது. 2017-18 இந்த காருக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது வந்துச்சு. கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் அப்படி ஒரு காருங்கிறத அவர் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ணவே இல்லை. உலகம் முழுக்க பல சயின்டிஸ்ட்லாம் வந்து அவர் சொல்கிறது உண்மைதானாங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம், அதுக்கான ஒரு சூழலை உருவாக்கும், ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் அவரை வந்து டெஸ்ட் பண்ண சொல்லுவோம், அவர் டெஸ்ட் பண்ணி காமிச்சாருன்னா நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கு அவர் ஒத்துக்கல. இப்படிலாம் சொல்கிறது எதுக்குன்னா என்னுடைய டெக்னாலஜி அவங்க திருடுறதுக்கு தான், அதை நான் கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் அதே சமயத்தில் பல இடங்களில் போய் ஒரு பேட்டியும் கொடுத்துக்கிட்டு இருந்தார். அந்த பேட்டியிலேயே இவர் முரண்பட்ட செய்திகளை சொல்லிகிட்டு இருந்தார். முதல்ல 600 வீடுகளுக்கு பவர் சப்ளை கொடுக்குன்னு சொன்னார்ல, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரே ஒரு வீட்டுக்கு தான் பவர் சப்ளை தரும் அப்படின்னு சொன்னார். அவருடைய டெக்னாலஜி வந்து எலக்ட்ரானிக் வேவ்ஸை வந்து மாற்றி காட்டுது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தா மேக்னெட்டிக் ஃபீல்டுலேருந்து பவர் எடுக்குது அப்படின்னு சொன்னார். இப்படி மாற்றி மாற்றி அவரே பேசுகிறதும் அவர் மேலே சந்தேகத்தை உருவாக்க ஆரம்பிச்சிது. இந்த சமயத்தில் ஆஃப்ரிக்காவில் இருந்த ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, இவர் உண்மையிலேயே இவர் கண்டுபிடிச்ச பொருள்லாம் கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஃபேக்ட் செக்கில் இறங்கினாங்க. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, சைனீஸ் கம்பெனி ஒன்று இருக்குது ப்ரௌவின்னு. இந்த கம்பெனி அமேசான்லேயே ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. என்ன ப்ராடக்ட்? இதே மாதிரியான ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் எப்படின்னா, ஒரு பெரிய சைஸ் பவர் பேங்க் மாதிரின்னு வச்சுக்கோங்க. இதை சார்ஜ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய சப்ளையன்சஸ்லாம் வந்து நம்ம ஓட வைக்க முடியும். அப்படி ஒரு பெரிய சைஸ் பவர் பேங்கை வாங்கி இவருடைய லோகோவை போட்டு ஒட்டி நான் கண்டுபிடிச்சது இது அப்படின்னு சொல்லி இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இது அப்படியே ரிப்பீட் மோடில் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? இன்னுமா என்ன தெரியல. கரெக்ட். ரீசெண்டாக இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய சப்மிட்டில் ஒரு ரோபாட்டிக் நாய்க்கு இப்படி ஸ்டிக்கர் ஒட்டி மாட்டிக்கிட்டாங்க ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி கதை தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் மேலே வர ஆரம்பித்ததுக்கப்புறமா தலைவன் என்ன பண்ணாப்புலனா, ஜிம்பாப்வேல ஒரு கடையை சாத்திட்டு இப்போ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கலிஃபோர்னியாவில் கடையை ஓப்பன் பண்ணிட்டார். இவரோட கம்பெனி மொத்தமாக இப்போ அங்கே ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அங்கே இருந்துக்கிட்டு இன்னும் ஒரு சில மீடியாக்களுக்கெல்லாம் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. வந்த காசு பத்தலடா, இன்னும் காசை போடுங்கடாங்கிற மாதிரியான ஒரு டோன் தான் இவர்கிட்ட இருக்குது. ஸோ இன்னும் அதிகமாக அவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் வந்தால் தான் நான் இதை உற்பத்தி பண்ண முடியுங்கிற மாதிரியே அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஆக்சுவலாக அவருடைய ஒரு இன்வென்ஷனுங்கிறது ஒர்க்கபிளான இன்வென்ஷன் கிடையாது. அவர் வந்து பல பேரை ஏமாற்றிருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படின்னு இப்போ ரீசெண்டாக இதெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிஸ்டர் மேக்ஸ்வெல்லை பார்த்து நம்ம ஆஃப்ரிக்கன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய சயின்டிஃபிக் நாலேஜை வந்து தப்பாக கணக்கு போட்டுறக்கூடாது. ஆஃப்ரிக்காவில் இருந்து பல அறிவியல் கண்டுபிடிப்புகள் அப்படிங்கிறத செய்யக்கூடிய ஜென்யூனான சயின்டிஸ்ட்லாம் இருக்காங்க. உலகத்தையே பாதிக்கக்கூடிய பிளாஸ்டிக் வேஸ்ட்டை எப்படி வந்து சரி பண்ணலான்னு யோசிக்கக்கூடிய சயின்டிஸ்ட் இருக்காங்க. அதே மாதிரி டிசேபிள்டு பர்சன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய இன்வென்ஷன்ஸ் எல்லாம் உருவாக்கக்கூடியவங்க இருக்காங்க. இப்படி புதுமையான முயற்சிகளை செய்யக்கூடியவங்க ஆஃப்ரிக்காவில் தொடர்ந்து இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சரியான லைம் லைட்டுங்கிறது இன்னும் போய் சேரல. ஆனால் மேக்ஸ்வெல் மாதிரியான நபர்கள் தங்களை நல்லா மார்க்கெட்டிங் செய்ய தெரிஞ்சவங்களாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லைம் லைட்டுங்கிறது அதிகமாக கிடைக்கிது. பவர் செக்டார்லேயும் அவங்களுக்கு பெரிய அளவுக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிற அளவுக்கு பணம் அப்படிங்கிறதும் கிடைக்கிது. இதே மாதிரியான ஒரு செட்டப் தான் இந்தியாவிலே இருக்குது. இந்தியாவில் இதே மாதிரியான கண்டுபிடிப்புகளை உருவாக்குபவர்களுக்கு சரியான அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னும் கிடைக்காம தான் இருக்குது. அந்த நிலைமை மாறணும். சயின்டிஃபிக் இன்னோவேஷன்ஸ் அண்ட் இன்வென்ஷன்ஸில் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் டாமினேட்டான ஒன்று அப்படிங்கிற நிலைமை மாறி ஏஷியன் கண்ட்ரீஸில் இந்தியாவும் பெரிய அளவுக்கு வளர்ந்த ஒன்றா மாறணும். அதே மாதிரி ஆஃப்ரிக்காவும் மாறணும். அது சீக்கிரம் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருப்போம்.
சரி, ஓகே பிக் பாஸ், இந்தியாவில் இதே மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடந்திருக்கு. அந்த ஸ்கேமில் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கேம் எது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால், மூலிகையிலேருந்து பெட்ரோல் எடுக்கிறேன் அப்படின்னு இதே மாதிரி மிஸ்டர் ராமர் பிள்ளை அப்படிங்கிறவர் சொன்னார். ஆனால் அவர் சொன்னது போய் அப்படி செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு நிறைய பேர் டிபங்க் பண்ணாங்க. இப்படி ஒரு மேட்டருங்கிறது நடந்துச்சு. இதே மாதிரி நீங்கள் படித்த தெரிஞ்ச உங்களுடைய பார்வைக்குப்பட்ட ஸ்கேம்ஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன்.